ஓடி போனவங்க பணத்தையும் நீங்க தான் கட்டணும். இல்லையா உங்க குழு தலைவி உங்களுக்கு வெறும் 10 லட்சத்தை கொடுத்துட்டு 10 லட்சத்தை கொள்ளையடிச்சிட்டாங்களா, அவங்க எடுத்து அந்த 10 லட்சத்தையும் சேர்த்து நீங்க தான் கட்டியாகணும். இதுதான் தலையெழுத்து. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுக்கவே மகளிர் குழுக்களை நடத்தி அதுல கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்திருக்காங்க மகளிர் குழு தலைவிகள் மற்றும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய ஒரு கணக்காளர். இது கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் நிராமணி கிராமத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்து இது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு. முக்கியமா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மகளிர் எல்லாருமே ஒரு பக்கம் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆதங்கத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கிராமத்துல 18 குழுக்கள் மகளிர் குழு இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு குழுக்கும் 19 லட்சம் வரைக்குமே வேப்பூர் கனரா வங்கியில இருந்து லோன் கொடுத்திருக்காங்க. அந்த லோன் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, மக்களுக்கு கொண்டுட்டு உங்களுக்கு வெறும் 70,000 தான் ஒவ்வொரு நபருக்கும் லோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 15 பேருக்குமே 70,000 பிரிச்சு கொடுத்துட்டு மிச்சம் 10 லட்சத்தை பிரிச்சு கொடுத்த பிறகு மொத்தம் 9 லட்சத்தை குழு தலைவிகள் கையாடல் பண்ணியிருக்காங்க. சரி, அது திருட்டு இல்லை, பட் அது ஓகே தான். ஒரு சில பேர் லோன் வேணாங்கிறாங்க, அதனால அவங்க மொத்த பணத்தை வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த கணக்கு வழக்க அந்த குழுவுக்கு காட்டணுமா வேணாமா? கண்டிப்பா காட்டணும். கூட்டம் போட்டு உட்காந்து தீர்மானம் போட்டு இவ்வளவு லட்சம் வந்துச்சு, உங்களுக்கு இவ்வளவு நாங்க பிரிச்சு கொடுத்துட்டோம்னு சொல்லி காட்டணும். ஆனால் நூதன முறையில அவங்க திருடி இருக்காங்க. அதே போல ஒரு 18 குழுக்கள்ல கையாடல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவி ஊனமுற்றோர்கள், விதவை, இந்த குழுக்கள், இந்த 2 குழுக்களுக்கும் அந்த முழு தொகையுமே அவர்களுக்கு இவங்க கொடுக்கல. ஏன்னா நீங்க ஊனமுற்றவங்க எப்படி இந்த குழு லோன் அடைப்பீங்க? நீங்க தான் விதவைங்களாச்சு, எங்க வேலைக்கு போறீங்க, நீங்க எப்படி இந்த பணத்தை அடைப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த குழுக்கு வந்த பணம் மொத்த லட்சத்தையும் லம்பா அந்த குழு தலைவிகளும் கணக்காளர்களும் எடுத்திருக்கிற சம்பவம் தான் இந்த நிராமணி கிராமத்துல நடந்திருக்கு. அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பல்வேறு போராட்டங்கள், தனியார் நிறுவன செய்திகள் மூலியமா வந்ததை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம யூடியூப் சேனல்லையும் அதுக்கான ஒரு விளக்கத்தை ஏற்கனவே நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ காட்டுமன்னார் கோயில் பகுதியில ஒரு கிராமத்துல இந்தியன் பேங்க் மூலியமா இதே மகளிர் குழுக்களை போல லட்சக்கணக்கான பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் லோனை கட்டி முடிச்சிட்ட பிறகு அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து 50,000 ஒருத்தவங்க அக்கௌண்ட், 10,000, ஒரு சில பேருக்கு இந்த மகளிர் தொகை போடக்கூடிய அந்த 1000 இந்த பேங்க்காரங்க பிடிச்சிட்டே இருக்காங்க. ஏன் பேங்க்ல பிடிக்கிறீங்கன்னு சொல்லி போயிட்டு அந்த பேங்க்ல கேட்கும் போதுதான், ஏமா நீங்க எடுத்த லோன் என்ன கட்டல, அதனால உங்க வங்கியில இருக்கிற பணத்தை நாங்க பிடிக்கிறோம்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அங்கேயும் மகளிர் குழு தலைவிகளும் கணக்காளர்களும் கொள்ளையடித்திருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இந்த 2 கிராமங்களையும் வச்சு பார்க்கும்போது நான் எஸ்பிஐஸ் போயிட்டு இந்த மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அங்கேயும் என்ன சொன்னாங்கன்னா, இது உங்க ஊர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, நீங்க தான் பொறுப்பா இருக்கணும், குழு தலைவிக்கிட்ட தானே குழு நோட்டு இருக்கணும், நீங்க ஏன் மற்றவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லி எஸ்பி ஆபீஸ்ல நம்மளை கேள்வி கேட்குறாங்க. சரி, மகளிர் ஆணையம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விடயம் என்னன்னா, குழு தலைவிக்கிட்டையும் குழு பிரதிநிதிக்கிட்டையும் தானே நோட்டு இருக்கணும், நீங்க தானே லோன் வாங்கி மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும், நீங்க எப்படி கணக்காளர்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லி இப்போ ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க திருடு என்று சொல்வதை விட நம்பிக்கை துரோகம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு 3 பெண்களை நம்பி இந்த மக்கள் எல்லாருமே சொன்ன இடத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க, சொன்ன நேரத்துல மீட்டிங்ல போயிட்டு உட்காந்துருக்காங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு லோன் வந்துச்சுன்னு சொன்னாலும் அதை முழுசா நம்பி இருக்காங்க. அப்படி நல்ல பிள்ளைகள், நல்ல பொண்ணுங்கன்னு நம்பி 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 ஒரு 250 குடும்பங்கள் இன்னைக்கு கண்ணீர் கடல்ல ஆழ்ந்திருக்காங்க நிராமணி அப்படிங்கிற கிராமத்துல. சரி, இது இங்கே மட்டும்தான் சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே இந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான விளக்கங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, தேர்தல் நேரம், தேர்தல் சமயத்துல மகளிர் குழு லோன் எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. என்னதான் உங்கள்கிட்ட நாங்கள் ஆதார் கார்டு, ஓடி ஐடி, உங்களை பேங்க் புக்கெல்லாம் வாங்கி உங்க பேர்ல நாங்கள் லோன் எடுத்திருந்தாலும், உங்க பணத்தை நாங்கள் கொள்ளையடிச்சிருந்தாலும் தேர்தல் சமயத்துல தள்ளுபடி பண்ணிடுவாங்க, அதனால உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நீங்க எங்களை காட்டி கொடுக்காதங்கிற மாதிரி சிலர் சுத்திக்கிட்டு திரியிறாங்க இந்த கிராமத்துல. சரி, அதனாலதான் இங்க தமிழ்நாடு முழுக்கவே மகளிர் குழுக்களுக்கு ஒரு 10 விஷயம் தெரியாம நீங்க மகளிர் குழுக்கள்ல சேராதீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த கருத்தை சொல்ல வரோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சமூக சிந்தனை கொண்ட அன்பு காட்டு யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க அந்த 10 விடயங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிடுறேன். அந்த எடுத்த பணத்தை அவங்க கட்டியிருந்தா பரவாயில்ல, எடுத்தவங்க இந்த மக்களை கட்ட வச்சிருக்காங்க. கொடுத்தது வெறும் 70,000. ஆனால் உங்க பேர்ல 1.5 லட்சம் லோன் வந்திருக்குன்னு சொல்லி அந்த 1.5 லட்சத்துக்கும் வட்டியும் முதலமா அந்த மக்களை கட்ட வச்சிருக்கிறதால தான் பேங்க் மூலியமா மேனேஜர் ஃபோன் பண்ணும்போது இந்த திருடப்பட்ட சம்பவம் இந்த கிராமத்துல தெரிய வந்திருக்கு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். அந்த நம்பிக்கையை துரோகமா மாத்திடாதீங்கன்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் மூலியமா கேட்டுக்கிறோம். இப்போ மகளிர் குழுக்கள்ல நீங்க சேரணும்னா 10 முக்கியமான விடயங்களை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தெரியாமல் நீங்க மகளிர் குழுவுல சேராதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். மகளிர் குழுவில் சேருவதற்கு முன்பால் உங்களுக்கு தெரிய வேண்டிய 10 முக்கியமான விடயங்கள். கடன் குழுவில் கடன் பத்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது மகளிர் குழுவில் குழு கடன் தான் தருவாங்களே தவிர ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட கடன் தர மாட்டாங்க. 20 பேர் குழுவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 லட்சம் வருதுன்னா மொத்த குழு பேருக்கு தான் அந்த கடனை கொடுப்பாங்க. உங்க தனிப்பட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கிறத தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால ஒரு ஆள் வட்டி பணத்தை கட்டலனாலும் அதுக்கு எல்லா குழுவுமே பொறுப்பேற்றுக்கணும். நான் கட்டிட்டேன், மற்ற பணத்தை என்னால் கட்ட முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. குழுவுக்குன்னு வந்த லோனை அந்த குழுவில் இருக்க எல்லா நபர்களுமே கட்டியாகணும். ஒரு ஆள் கட்டிட்டு மற்ற ஆள் கட்டலனாலும் அந்த பணத்தை நீங்க தான் கட்டணும். அதனால குழுவில் இது முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 2வது விடயம் என்னன்னு சொன்னா, குரூப் லீடர் தான் பவர் சென்டர். அதாவது தலைவர் செயலாளர் சரியில்லைன்னா பணம், கையொப்பம், பதிவுகள் எல்லாமே ஆபத்து. உங்க குழு தலைவரும் உங்களுடைய செயலாளரும் சரியில்லைன்னா உங்க குழுவில் நீங்க கையெழுத்து போட்டிருந்தாலோ பணம் வாங்கியிருந்தாலோ அது ஆபத்து. வெற்று காகிதத்தில் நீங்க கையெழுத்து போடவே கூடாது. வெறும் பேப்பரை காட்டி அதில் நீங்க கையெழுத்து போடுங்க, ஆபீஸ்ல ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீங்க கையெழுத்து போட்டதான் உங்களுக்கு லோன் வரும்னு பேங்க்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு உங்களுடைய குழு தலைவிகளோ உங்களுடைய கணக்காளரோ உங்க செயலாளரோ உங்களுடைய பிரதிநிதியோ சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கையெழுத்த போட்டுடாதீங்க. லோன் அமௌண்ட் முழுசா உங்க கைக்கு வரணும். அதாவது பார்த்துட்டீங்கன்னா உங்க குழுவுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல எங்க கணக்கில் பார்த்துக்குவாங்க நல்ல பொண்ணுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஏமாத்துவாங்க. 5 பாஸ்புக், மினிட்ஸ் புக் உங்க பார்வைக்கு ஓபன் பண்ணணும். ஒவ்வொரு மீட்டிங்குக்கும் என்ட்ரி சரியா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதே போல நீங்க எடுக்கிற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, நம்ம எவ்வளோ மறுபடியும் அந்த தவணை தொகையை கட்டணும் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. 70,000 எடுத்துட்டு 5 வருஷம் கட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஏமாந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். பேங்கோட பெயரு தெரியாம நீங்க குழுவுல சேராதீங்க. ஏன்னா கூட்டுறவு வங்கினா உங்களுக்கு தள்ளுபடி கூட பண்ணுவாங்க. ஆனால் தனியார் வங்கியில நீங்க லோன் எடுத்தீங்கன்னா தள்ளுபடி பண்றதுக்கு கஷ்டம். அதுவும் இன்னும் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ICICI, HDFC இது போன்ற வங்கிகளில் நீங்க லோன் எடுத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதாவது வட்டி அதிகமா போடுவாங்க. இந்த விஷயங்கள் தெரியாம நீங்க சேரக்கூடாது. அதுக்கு அடுத்ததான் 8வது இன்சூரன்ஸ் சேவிங் பெயரில் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் பண்ணுவாங்க. இது பல இடங்கள்ல ஃப்ராட் நடக்குது. நாங்கள் இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி பாதி பணத்தை பிடிச்சிக்குவாங்க. அப்புறம் சேவிங்ஸ் நீங்க கொடுங்க, இவ்வளோ நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஃப்ராடு. அதையும் தெரியாம நீங்க பண்ணாதீங்க. 9வது பார்த்தீங்கன்னா குரூப் பை லா காப்பி கேட்கும் உங்களுக்கு இருக்கும். அதாவது குழு லோனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப எழுத்துப்பூர்வமா எதுவுமே இல்லைன்னா அதை நீங்க நம்ப கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு 10 விஷயம். மகளிர் குழுவில் சேர்றதுக்கு முன்னாடி